அன்றைக்கி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி போயிட்டு வரும்போது பாண்டிச்சேரியில் முபாரக் பிரியாணின்னு ஒன்று இருந்தது. அங்கே போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி உள்ளே போனோம். உள்ளே போனோடனே ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, நல்லா தான் இருக்கும்னு நினச்சி நம்பி உள்ளே போய் உக்காந்து ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு ப்ரான் பிரியாணி, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா பீஸ் மட்டும்தான் நல்லா இருந்ததுங்க. அந்த பீஸ் மட்டும்தான் நல்லா இருந்தது. பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த கடையோட டேஸ்ட்டு பிரியாணி மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு தக்காளி சாதத்தில் பிரியாணி சிக்கன் பீஸும் மட்டன் பீஸும் போட்டு கொடுத்த மாதிரி இருந்தது. அது கூட ஒரு ஸ்வீட் கொடுத்தானுங்க. அது ஸ்வீட்டே கிடையாதுங்க. தண்ட கருமம். அது ஸ்வீட்டுன்றது சொல்லவே முடியாது, அவ்வளோ மோசம். எனக்கு பிடிச்சது அங்கே ஒரே ஒரு ஐட்டம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் தான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் நல்லா இருந்தது. நம்பி சாப்பிடலாம் அப்படின்னா இங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான். இது ப்ரான் பிரியாணி. அது கூட கொடுத்த எதுவுமே சரியில்லை. கத்திரிக்காய் பச்சடி எதுவுமே வேலைக்கு. இது ப்ரான் பிரியாணி. ப்ரான் பிரியாணி பார்த்திங்கன்னா ப்ரான்லாம் சக்கை மாதிரி இருந்தது. பிரியாணியே பார்த்திங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்க தவிர டேஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அல்ஃபாமா சிக்கன் ஒன்று கொடுத்தாங்க. இது ஓரளவுக்கு டேஸ்ட்டு பரவாயில்ல, சாப்பிட்லாம். அதனால் இது கண்டிப்பாக நல்ல ஓரளவு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது. நான் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். ஓகே, இது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 ஐட்டம் பிடிச்சிருந்ததுங்க இந்த கடையில். 1 ஃப்ரைட் ரைஸ், 2 இந்த அல்ஃபாமா சிக்கன், 3வது தாங்க ஸ்பெஷல் ஐட்டம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இளநீர் பாயாசம். அந்த இளநீர் பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கன் ஒன்று கொடுத்தாங்க. இது மகா மட்டமான டேஸ்ட்டுங்க. அது மேலே என்ன மாவு போட்டானுன்னே தெரில. இது இளநீர் பாயாசம். நல்லா முந்திரி பாதாம்லாம் போட்டு பக்காவாக இருந்தது. சூப்பரான டேஸ்ட். இது நம்பி சாப்பிட்லாம், அருமையான டேஸ்ட்டு. இந்த கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போனீங்கன்னா இந்த இளநீர் பாயாசம், இந்த அல்ஃபாமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இது 3 ஐட்டம் சாப்பிட்லாம். மற்றபடி இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே உள்ளே போனோன்னே ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் அந்த ஆம்பியன்ஸை பார்த்து தான் ஆசைப்பட்டு உள்ளே போயிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஓகே, இங்கே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணதுனால இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.